நன்றி. வணக்கம் அன்பு உறவுகளே. பாம்கம்பா டிவி மற்றும் லண்டன் தமிழ் வானொலியினூடாக நீங்க பார்த்தும் கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள். இன்று 686வது மகரந்த சிதறல் மிக அழகாக மலர இருக்கின்றது. திருநெல்வேலி மாவட்டத்தை பிரபலமாக கொண்டவர். சென்னை தனது கல்வியை மேற்கொண்டு இளங்கலை, முதுகலை, முனைவர் போன்ற பல பட்டங்களை பெற்ற பெருமைக்குரியவர். முதல் தலைமுறை பட்டதாரியான இவர் தமிழ் துறை உதவி பேராசிரியராக பல்வேறு கல்லூரிகளில் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். 2021ஆம் ஆண்டு தொடக்கம் எந்திராஜ் மகளிர் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகின்றார். பதிப்பாசிரியரான இவர் பல்வேறு ஆய்வு கட்டுரைகளுக்கு சொந்தக்காரி. இவரது ஆய்வு பணிக்காக ஏகப்பட்ட விருதுகளை பெற்றவர். குடியரசுத் தலைவரால் வழங்கப்படும் இளம் அறிஞர் விருதினை பெற்ற சாதனை படைத்த முனைவர் சாலாவாணி ஸ்ரீ அவர்களை இன்று சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் சாலாவாணி அவர்களே. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். ஆமா, நீங்களும் சிறப்பா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஆமாம், உங்களுக்கும் நடுநிசிய தாண்டி இருக்கும் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. அப்படி இருக்கும் பொழுது உற்சாகமாக இருக்கின்றீர்கள். அந்த வகையில நான் உங்களை பற்றிய சிறு அறிமுகத்தை கூறியிருந்தாலும் நமது உறவுகளுக்கு உங்களை பற்றி நீங்கள் கூறுவது பொருத்தமாக இருக்கும். சிறிதாக கூறியிருந்தால், ஏன்னா நீங்கள் தந்த உங்களுடைய குறிப்புகள் எல்லாமே நான் எங்களுடைய அந்த ஓட்டத்துக்கு நான் அனுப்பியிருந்தேன். எங்களுடைய வட்டத்துக்கு எல்லோரும் வாசித்திருப்பார்கள் உங்களை பற்றிய மேலதிகமான குறிப்புகளை. இருந்தும் சுருக்கமாக கூறினால் கூட சுவாரஸ்யமாக இருக்கும் இல்லையா? நிச்சயமா நிச்சயமா. 686வது நிகழ்ச்சி மகரந்த சிதறல் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய டிவி இயக்குனர் அவர்களுக்கும், தொலைக்காட்சி சார்பாக இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாக குழுவினருக்கும், அங்கு பணி செய்யக்கூடிய அத்தனை தோழமைகளுக்கும், ஜோதிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியினையும் இச்சமயத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நீண்ட ஒரு பயணம் இந்த நிகழ்ச்சியானது மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு வெற்றிகரமாக இத்தனை வாரங்கள் கடந்து செல்வது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு மேரத்தான் ஓட்ட மாதிரியான ஒரு நிகழ்ச்சி. உண்மையாகவே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மறுமுறையாக என்னுடைய பாராட்டுதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நம்ம பேசக்கூடிய விடயம், எதை குறித்து கலந்துரையாட போறோம் அப்படிங்கிற விடயம் அப்படின்னு பார்த்தோம்னா, புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய எழுத்தாளர்களை குறித்த ஒரு செய்தியை முன்வைக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைய விடயத்திற்கான, இன்றைய நிகழ்ச்சிக்கான ஒரு மைய பொருளாக, கருப்பொருளாக இருக்கு. பெரும்பாலும் புலம்பெயர் எழுத்தாளர்கள் அப்படின்னு நம்ம குறிப்பிடும் போது வாழிட எழுத்தாளர்கள், புகழிட எழுத்தாளர்கள் அப்படின்னு கூட நம்ம அதை குறிப்பிடலாம். தாங்கள் போய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல தங்களுக்கான அந்த எழுத்து பணியை விடாமல் அதை பிடித்து கொண்டு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய, மொழி மேல் இருக்கிறதான ஒரு பற்று, தன்னுடைய பண்பாடு சார்ந்த பதிவுகளை முன்வைக்கணும் அப்படிங்கிற அவங்களுடைய ஒரு ஆதங்கம் அவங்களுடைய எழுத்துக்கள்ல கண்டிப்பா வெளிப்படுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பெரும்பாலும் புகழிட புலம்பெயர் எழுத்தாளர்கள் அப்படின்னு நம்ம குறிப்பிடும் போது வெறும் ஒரு இடத்தை மட்டுமே நம்ம மையமாக குறிப்பிட முடியாது. நம்ம லண்டன், கனடா, ஜெர்மனி, இங்கிலாந்து, அமெரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர், டென்மார்க், நார்வே அப்படின்னு அந்த பட்டியலானது ரொம்ப நீண்டு கொண்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர்களுடைய நிலையானது இந்தியாவை தாண்டி வெளியில இருக்கு, அவங்களுடைய இருப்பானது இருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விடயமாக நம்ம அதை பார்க்கணும். இத குறித்து என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய எழுத்துக்கள்ல அவங்க புலம்பெயர்ந்து வந்ததற்கான அந்த ஆதங்கத்துக்கான கருத்துக்களை அவங்க முன்வைக்கிறாங்க. ஏன் நாங்க இங்க வந்தோம் அப்படிங்கிற கருத்து.
ஒரு 2 ஆமாம், இத நீங்க இலங்கை மக்களை பற்றி தான் குறிப்பாக கூடுதலாக கூற விரும்புகின்றீர்கள் என்று நான் ஆமா, நினைக்கின்றேன், இல்லையா? ஆமா, உண்மையாகவே. முந்தி நீங்க கூறுவது போன்று புலம்பெயர்ந்த என்று சொல்லும் பொழுது இந்த போருக்கு முந்தைய கால பகுதியில் ஆங்கிலேயத்த அந்த இருந்த ஆங்கிலேயர் அந்த ஆட்சி இருந்த காலத்தில் கூட அதன் பின்னணியில இந்த அமெரிக்கன் மிஷன், அதாவது இங்கத்த மிஷனரிஸ் அங்க இலங்கையில இலங்கையில செயற்பட்ட விதத்தில கூடுதலாக புலம்பெயர்ந்தார்கள் அந்த நாட்களிலேயே மிஷனரிஸ் இதழால அதுல ஒரு ஆங்கில மோகம் கொண்டு புலம்பெயர்ந்தவர்கள் கல்விக்காக வேண்டி இங்க கல்வியை மேற்கொள்வதற்காக வேண்டி வந்தவர்கள். அதன் பிறகு நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி புலம்பெயர்ந்தது என்று சொல்லும் பொழுது இப்பொழுது இந்த போருக்கு பிறகு 1982 ஆண்டு நாங்கள் குறிப்பிட்டு கூறலாம். அந்த போர்கள் அந்த நடந்ததுக்கு பிறகு புலம்பெயர்ந்த மக்கள் இந்த எழுத்துக்கள் பற்றித்தான் நான் நினைக்கின்றேன். நீங்க கூடுதலாக அதை கருதுகின்றீர்கள். அது உலகம் பூராகவும் பறந்து வாழ்கின்றார்கள் எங்களுடைய தமிழ் மக்கள். அதுல ஒரு வீதியம் கொண்டு போர் இலக்கியங்கள் எல்லாம் உருவெடுத்தன. அந்த வகையில உங்களுடைய பார்வை ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுதே இந்த பல்வேறு நாடுகளை குறிப்பிட்டு கூறும் பொழுது மிக அருமையாக இருந்தது. நீங்கள் கூறுவது எங்களுடைய மக்கள் மிகவும் உன்னிப்பாக செவிமடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கூறலாம். ஜோதி சொல்ற மாதிரி புலம்பெயர்ந்த அவர்கள் பார்த்தா அப்படின்னா பெரும்பாலும் யார் அப்படின்னா நீங்க குறிப்பிட்டது மாதிரி நான் உள்ளார்ந்த ஒரு கருத்து வைத்திருக்கிற மாதிரி ஈழத் தமிழர்களை தான் இங்க நம்ம முன்வைக்கலாம். ஆங்கில மோகத்தை தாண்டி இன்னும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க யூரோப் கண்ட்ரிக்கு புலம்பெயர்ந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கான அந்த வாழ்வாதார சூழலானது அவங்களை அரவணைக்கும்படியாக இருந்தது. மற்ற நாடுகளை காட்டிலும் நம்ம எடுத்துக்கலாம் கனடா மாதிரி, ஜெர்மனி மாதிரி, இங்கிலாந்து மாதிரியான நாடுகள் அவங்க புலம்பெயரும் போது அதற்கான வாயிலை அவங்களுக்கு ரொம்ப லகுவாக திறந்து வைத்தது. அதனால அவங்களுக்கு அது நம்ம அந்நிய நாட்டுக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை இல்லாம நம்மளுக்கு ஆதரவு கரம் அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த தன்மையோட அவங்க நகர்ந்து போனாங்க அப்படின்னு குறிப்பிடலாம். நீங்க சொல்ற மாதிரியான போருக்கு முந்தைய கால பாடுபொருள் இலக்கியங்கள், பிந்திய கால பாடுபொருள் இலக்கியங்கள் அப்படின்னு நம்ம பார்த்த போது கூட அங்க பண்ணது ஈழத்துடைய மலைவாழ் மக்கள் பற்றிய அந்த பதிவு ஆனது ரொம்ப அவசியமாக இருக்குது. அவங்களுடைய வாழ்வாதாரம் அங்க எப்படி இருந்தது, அவங்களுக்கான சூழல் அவங்க எப்படி சாதகமாக அவங்களுடைய இருப்புக்கு பயன்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ போர்க்காலத்தின் போது எழுதப்பட்ட இலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா சிவரமணி அவங்களுடைய கவிதைகள்லாம் நிஜமாகவே ரொம்ப நம்மளை பாதிக்கக்கூடியதாக, ஒவ்வொரு சொல்லும் நம்மளை உள்ளார்ந்து ஒரு ஈட்டியை கொண்டு தைப்பது மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்துது. அடுத்தது அவ்வை அவங்களுடைய இது குறிப்பிட்டு சொல்ல போனா அவங்களுடைய கவிதையெல்லாம் பார்க்க போனா ஒவ்வொரு தாய் தன்னுடைய மன உணர்வுல இருந்து வெளிப்படும் மாதிரி உண்மையாகவே அவ்வைன்னு அவங்க பேர் வைத்ததன் காரணமாக என்னன்னு தெரியல, அந்த தாய்மை உணர்வு. ஒரு தாய் ஒரு தேசத்தை விட்டு போனா, தாய் தன்னுடைய மகனை இழந்தாள், தன்னுடைய பெண்ணை குறித்து அந்த தாய் யோசிச்சாள் அப்படிங்கிற மாதிரியான கருத்தாட்டத்தோட அந்த போர்க்காலத்துல நடந்த நிகழ்வுகள் எல்லாம் நிஜமாலே படிக்கும் போது சமூகத்தை அந்த தாக்கமானது பாதிக்கக்கூடிய விதத்துலதான் இருந்தது அப்படின்னு குறிப்பிடலாம். அதே மாதிரி ஈழத்தமிழர்கள் யூரோப் கண்ட்ரியை தாண்டி இன்னும் கூட டென்மார்க், நார்வே போன்ற நகரங்களுக்கெல்லாம் அவங்க இடம்பெயர்ந்திருக்காங்க. அங்கேயும் அவங்களுக்கான எழுத்தை அவங்க விட்டு கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். எழுத்து மீதான, இலக்கியம் மீதான அவங்களுடைய காதல், இன்னும் சொல்ல போனா அதீத காதல், ஜோதி மாதிரி டிவி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இயக்குனர் மாதிரியான நபர்களுடைய அந்த தாக்கம், நான் எழுதணும், என்னுடைய பதிவு இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆதங்கமானது அவங்களுடைய எழுத்தின் வழியாக வெளிப்படுகிறத நம்ம பார்க்கலாம். ஜோதி, ஆமா, நீங்க இப்ப கூறுவது உங்களுடைய போருக்கு பிந்தின காலத்துல அந்த போரை பற்றியதான சிவரமணியை பற்றி கூறியிருந்தீர்கள், அவியை பற்றி கூறியிருந்தீர்கள். அவர்கள் அந்த போர்க்கால சூழல்ல அதுல அனுபவித்தவர்கள், ஆனபடியா அப்படியான கதை. ஆனால்
இன்றைய காலகட்டத்துல இப்போ எல்லா வாழ்க்கை எல்லாமே மாற்றங்கள் அடைந்து விட்டன. இப்ப நாங்க புலம்பெயர்ந்து இருந்தாலும் அந்த போர் அதுல எழுதின அந்த எழுத்தாக்கங்கள் கொஞ்சம் சற்று மங்கிக் கொண்டு போனாலும் இன்று புதிய வடிவங்கள் பெற்றிருக்கின்றன வாழ்க்கையில. அதை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? அந்த இலக்கியங்களைத்தான் இப்பொழுது மக்கள் அதிகமாக படைத்து வருகின்றார்கள் என்றது என்னுடைய கருத்து. உங்களுடைய பார்வையில நீங்கள் அப்படியான இலக்கியங்களை பார்வையிட்டிருக்கின்றீர்களா? இந்த மாற்றங்களின் ஊடாக இலக்கியங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இப்போ நம்ம சொல்ற மாதிரி என்னது 2000க்கு அப்புறமாக வரக்கூடிய எழுத்தாளர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அவங்களுடைய எழுத்து பணி தன்னுடைய தாய் வழியாக தந்தை வழியாக மொழி போதிக்கப்பட்டிருந்த போது கூட அவங்களுடைய பாடுபொருளுடைய தன்மையில ஒரு சிறு மாற்றத்தை இருக்கிறத நம்ம நிச்சயமாகவே பார்க்கலாம். முன்னாடி இருந்த எழுத்தாளர்களை காட்டிலும் இப்ப வரக்கூடிய இளைய தலைமுறை அவங்களுக்கு அவங்க என்ன வாழ்ந்துட்டு வந்தாங்க, அவங்களை சுற்றி என்ன நடக்குது, அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய பண்பாடு சூழல் என்ன, அது அவங்களுடைய எழுத்துக்கள்ல பதிவாகிறத நம்ம பார்க்கலாம். அப்போ மொழியை அவங்க என்ன அவங்க சூழல்ல அவங்க என்ன கத்துக்கிட்டாங்க. இன்னும் உதாரணம் சொல்ல போனா ஜோதியுடைய மகன் ஜோதி மாதிரி எழுதுவாங்களா அப்படின்னு கேட்டா அதோடைய விடயம் கண்டிப்பா கொஞ்சம் மாறி இருக்கும். அவங்க ஜோதியை பார்த்ததும் தன்னுடைய தாத்தாவை பார்த்த விதமும் அகஸ்தியர் ஐயாவை பார்த்த விதத்திலையும் அவங்க என்ன உள்வாங்கி கொண்டார்களோ அதை தான் அவங்க வெளிப்படுத்துவாங்க. அப்போ இன்னும் கூட அவங்களுடைய இலக்கியங்கள் சரியான பாதையில இலக்கியங்களை காட்டிலும் அவங்களை சரியான பாதையில கொண்டு செல்வதற்கு ஒரு ஒழுங்கான அமைப்பு இல்லையோ அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய இளம் எழுத்தாளர்களை பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கான வாசல் நிறைய இடத்துல திறக்கப்பட்டிருக்கு. ஒரு போட்டிகளாக இருக்கட்டும், மீடியாக்களாக இருக்கட்டும், அவங்களை வளர்த்து விடுவதற்கான ஒரு பங்களிப்பை அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. இங்க அவங்க வளர்வதற்கான சூழல் நல்லா இருக்குது. நம்மளுடைய புலம்பெயர் எழுத்தாளர்கள் இப்போ இருக்கக்கூடிய தலைமுறை எழுத்தாளர்களிடம் ரொம்ப அவங்களை வளர்த்து கொள்வதற்கான சூழல் சாதகமா இல்லை. டிவி மாதிரி, அதுக்கப்புறம் கௌஷி மாதிரி அந்த வலைத்தளங்கள்ல இருந்து வரக்கூடியவர்கள் தான் அவங்களை வளர்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள். மற்றபடி அவங்களை வளர்வதற்கான சூழல் ஒரு இலக்கிய அமைப்பு. இங்கெல்லாம் வாராந்திர கூட்டம் நடக்கும். நம்மளுடைய இங்க இருக்கக்கூடிய நூலகத்துல எல்லாமே வார சந்திப்புகள் நடக்கும். அப்ப புதிய இலக்கியங்களை குறித்தான விவாதங்கள், யார் எழுதுனா அந்த எழுத்தாளரை குறித்தான ஒரு தேடல் இருக்கும். இந்த நூல் இவங்களால எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டான தேடல் இருக்கும். ஆனா அந்த மாதிரியான தேடல் அங்க வாராந்திர சந்திப்பு, ஒரு புதிய இலக்கியங்களை அடுத்த தலைமுறையிடம் இவங்க இப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு நம்மளுடைய கல்வி சாலையில இங்க அப்படி இல்லை. நம்ம சேர்க்கலாம். தமிழ் இலக்கிய மாணவிகள் கிட்ட மட்டும் கிடையாது, பொது தமிழ் மாணவிகள் கிட்ட கூட நம்ம புதிய இலக்கியங்களை நாங்க போய் சேர்த்திருக்கோம். சிவரமையுடைய கவிதைகளை, அவை கவிதைகளை எல்லாம் மாணவிகள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கோம். இந்த மாதிரி எழுதியிருக்காங்கம்மா, அந்த எழுத்துலயே அவங்களுடைய உணர்வு தெரிகிறது. இப்போ நவீன எழுத்தாளர்களுடைய படைப்புகளையும் கொண்டு சேர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு இங்க இருக்கு. ஒரு பாடத்திட்டம் வழியாகவோ அப்படி இல்லைன்னா ஒரு வாராந்திர ஒரு கூட்டம் வழியாகவோ இலக்கிய கூட்டங்கள் வழியாகவோ கொண்டு சேர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அங்க அந்த மாதிரி சூழல் அமையல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்குது. அப்ப சூழல் அமைந்தால் மட்டும்தான் புதிய படைப்பாளர்களுடைய படைப்புகள் வெகுஜன மக்கள் கிட்டேயோ அங்க இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள் கிட்டேயோ கொண்டு போய் நம்ம சேர்க்க முடியும். அது ரொம்ப குறைவா இருக்குங்கிறது என்னுடைய ஒரு வருத்தம், ஆதங்கம் அப்படின்னே சொல்லலாம். தொடர்ச்சியாக ஒரு இலக்கிய அமைப்புகளோ பெண்கள் சார்ந்த அமைப்பு இல்லாம பொதுவா ஒரு இலக்கிய பட்டறைகள் மாதிரியான நிகழ்ச்சிகள் அங்க நடந்தா அப்படின்னா அடுத்த தலைமுறை எழுத்தாளர்கள் தன்னுடைய படைப்புகளை கொண்டு வைக்கும் போது இது ஒரு அரங்கேற்ற மாதிரிதான் சங்க காலத்துல நடந்துச்சு. தங்களுடைய பாடல்களை சங்க அவையில போய் பாடுவாங்க. அது எப்படி இருக்குன்னு சங்க மக்கள் அதற்கான ஒரு கருத்தாக்கங்களை முன்வைப்பாங்க. மீள்பார்வை ஃபீட்பேக்குங்கிறத ஒண்ணு கொடுப்பாங்க. அப்ப நம்மளுடைய படைப்புகளை இன்னும் எவ்வாறு மெருகேற்றி கொள்ளலாம் அப்படிங்கிற களம் அவங்களுக்கு அங்க கிடைக்கும். இன்னும் 4 பேரையோ 10 பேரையோ சந்திக்கும் போது இவங்க இப்படி எழுதுறாங்களா, ஏன் நம்ம அப்படி யோசிக்கல, நம்மளும் அதே சூழல்ல தானே வாழ்ந்துட்டு இருக்கோம்,
அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் அடுத்த தலைமுறை கிட்ட வரும். ஆனா அதற்கான சூழல் அங்க இல்லையோ. ஆமாம் சாலா, நீங்க கூறுவது முற்று முழுதாக உண்மை. இப்படியான அமைப்புகள் நீங்கள் கூறியது போன்று சில சில பெண்கள் அமைப்புகள் தான் இங்க இருக்கிறது, இலக்கிய அமைப்புகளும் இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. அது ஒரு பிரிவாக ஒவ்வொரு இடத்திலையும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா அதுல ஏகப்பட்ட நீங்க கூறியது போன்று எல்லாருக்கும் அந்த களம் அமைத்து கொடுக்கிறார்களா அல்லது இளையவர்களுக்கு கொடுக்கிறார்களா, அந்த அந்த குறைபாடு நீங்க கூறுவது முற்றிலும் உண்மை. அது அது இருந்து கொண்டாந்துருக்கு. அதுக்கு எப்படி வழிவகுக்கலாம் என்னன்றது எனக்கு தெரிய இல்லை. அதுக்கும் சில ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. உதாரணமாக இப்ப மோகன் அவர்களுடைய கருத்தை முன்வைக்கலாம்னு நினைக்கிறேன் ஜோதி. இப்போ இங்க இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் நீங்க தான் அங்க வரவழைக்கிறீங்க கரெக்டா? எங்களுக்கான ஸ்பான்சரை கொடுத்து எங்களுக்கான அத்தனை வசதிகளோட எங்களை ஒரு விஐபியான ஒரு நிலையில உணர வைத்து எங்களுக்கான அத்தனை சகல ஏற்பாடுகளையும் செய்து எங்களுக்கான வாய்ப்பு களத்தை நீங்க ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. அப்போ எங்களையும் நீங்க பார்க்கும் போது நீங்க நல்ல எங்களை ஒரு வேற கண்ணத்தோட பெரிய ஆளுமையாக பாக்குறீங்க. இங்க இருந்து ஒரு எழுத்தாளரோ படைப்பாளரோ உங்களை நோக்கி வரும்போது, அப்போ அங்க இருக்க படைப்பாளர்களை இது எங்க ஊர் மக்கள், எங்களுடைய இலக்கியங்கள், எங்களுடைய படைப்பாளர்கள் அப்படின்னு அந்த இடத்துல அவங்க அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் இருக்கு. அவங்க இங்க வரும்போதும் அதே வரவேற்பு எப்படி எங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்களோ. இப்ப கூட ஜோதி என்ன மகிழ்ச்சியோட கூடும் போது மகிழ்ச்சியா இருக்குது. அதே மாதிரியாக பாட்டிவி எனக்கு 3வது முறையாக ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க, என்னுடைய மனம் சார்ந்த கருத்துக்களை இங்க முன்வைக்கிறதற்கு. அப்படி எங்களுக்கான வாய்ப்பு களங்களை நீங்க அங்க ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. ஆனா கேள்விக்குறி, உங்களுக்கான வாய்ப்பு களங்களை நாங்க இங்க ஏற்படுத்தி கொடுக்கிறோமா அப்படிங்கிறது, உங்க படைப்புகளை நாங்க இங்க பிரசுரிக்கிறோமா, எங்களுடைய இதழ்கள்ல நூல்கள்ல அது இடம் பெறுகிறதா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். இதுவுமே வருத்தம் தான். எப்படி அங்க அவங்களுக்கான களம் இல்லையோ இங்கேயும் நாங்க அவங்களுக்கான ஒரு களத்தை சரியான முறையில ஒரு கட்டமைப்போட ஒழுங்குபடுத்தி கொடுக்கலாம் அப்படிங்கிறதும் வருத்தத்திற்குரியதுங்கிறத இங்க இந்த நிகழ்ச்சியில நான் பதிவு செஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், நீங்க கூறியது உண்மைதான். உங்களுடைய நிகழ்ச்சி 500வது நிகழ்ச்சியிலே நாங்கள் உங்களை 2020ஆம் ஆண்டே உங்களை நான் செய்தது எனக்கு இப்பொழுது ஞாபகத்தில் வருகின்றது. மகிழ்ச்சியா இருக்கிறது. நீங்கள் அதனை நினைவு கூர்ந்ததுக்கும் உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. ஆமாம், ஆனா இந்தியாவில நான் சொல்ல முடியாது, இங்கத்தையில் எழுத்து இந்தியுடைய எழுத்தாளர்களுடைய எழுத்துக்கள் அங்கேயும் பிரசுரமாகி வருகின்றது. உதாரணமாக இந்த பூப்பும் பறிவும் சிறுகதை தொகுதி கூட இந்தியாவில் தான் பிரசுரித்தவர்கள், அங்கே அதை பெற்றுக்கொண்டவர்களும் இருக்கிறார்கள். அது இருக்கலாம் இல்லையா, அங்கே அங்கே இருக்கலாம் தான் நினைக்கிறேன் இல்லையா, அங்க தொடர்புகள் இருக்கிறது. ஆனா ஒரு நீங்க குறிப்பிட்ட போன்று பரந்து பட்டு இல்லை, அதைத்தான் நீங்கள் சொல்ல வாரீங்கன்னு நினைக்கின்றேன். அடுத்து உங்களிடம் ஒரு முக்கியமான கேள்வி, இன்றைய காலகட்டத்தில் இந்த இலக்கியமோ இந்த இதுலயோ இந்த வாசிப்பு தளங்கள் கூடியோ இன்னும் தெரியல, கூடிட்டு இப்ப பல்வேறு தளங்களில் மக்கள் வாசிக்கிறார்கள். ஆனால் வாசிக்கின்றார்கள் என்றதான் என்னுடைய கருத்து. உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? வாசிக்கின்றார்கள் இல்லை முன்பை விட என்றது ஒரு கருத்து இருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இளைஞர்கள் எப்படி வாசிக்கின்றார்களா? இந்த பல்வேறு இப்ப வாட்ஸ்அப் பல தளங்கள் இருக்கிறது இல்லையா, வாசனை புத்தகத்தை தான் வாசிக்கணும் மணில. ஆனா புத்தகம் தான் மிக முக்கியம் என்றது என்னுடைய ஆழ்ந்த கருத்து. புத்தகம் கொண்டதான் நான் ஒரு ஆவணமாக பார்க்க முடியும், அது ஒரு ஆவணம். அதுல எந்தவித கருத்து வேறுபாடும் அன்று இல்லை. இது உங்களுடைய பார்வையில எப்படி இந்த வாசிப்பு திறன் இருக்கிறது? இந்த எளியவர்கள் இதை வாசிக்கிறதுக்கு அந்த விதமாக நாங்கள் கொண்டு செல்லலாம் தானே. இப்ப நாம் கூடவுன்றது அது ஒரு புறம் இருந்தாலும் அதுவும் ஒரு நல்ல விடயம் நீங்க கூறியது. அதை விட வாசிப்பு திறனை வேற வேற நாடுகள்ல இருந்தும் வாசிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது தானே. இப்ப ஜூம் பல ஊடகங்கள்
தொழில்நுட்பம் பெரிய இன்றைய காலகட்டத்தில் அதை பற்றிய உங்களுடைய பார்வை. இப்ப உங்களை நான் நேரடியாக பார்த்து ஏதோ உங்களோட தொட்டை இல்லை, ஆனா உங்களை பார்த்து தான் கதைக்கிறேன் என்றது ஒரு இன்னும் ஒரு வித்தியாசம், ஒரு மகிழ்வு மகிழ்வு தருகின்ற